ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், அதாவது லோ வோல்டேஜ் மோட்டார். அது வந்து இன்டஸ் கரண்ட், ஸ்டார்டிங் கரண்ட் எப்படி எடுக்கும், நோ லோடில் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆம்பியர் எடுக்கும், அதை ஃபுல் லோடில் ரன் பண்ணோம்னா எவ்வளோ ஆம்பியர் எடுக்கும் அப்படின்றத பற்றி கால்குலேஷன் மூலமாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வெக் டைப், இது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா வெக்கு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இதில் வந்து பேராமீட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வோல்டேஜ் வந்து 460, ஃபேஸ் வந்து 3 ஃபேஸு, ஹெச்பி வந்து 40 ஹெச்பி, கிலோவாட் வந்து 30, ஃப்ரீக்வன்சி வந்து 60, பவர் ஃபேக்டர் வந்து 0.8. இந்த வெக் மோட்டரை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 40 ஹெச்பியாக இருந்துச்சுன்னா வந்து 49 ஆம்ஸ் எடுக்கும். ஆனால் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்ததில் வந்து 47 ஆம்ஸ் வருது. ஆனால் இது வந்து நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வெக் மோட்டாராக இருந்துச்சு அப்படின்னா 40 ஹெச்பியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 49 ஆம்பியர் போட்டிருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து 460 வோல்ட் இருந்துச்சுனாவே நீங்கள் ஒரு ஹெச்பிக்கு வந்து 1.2 நீங்கள் வந்து அசம்ஷன் பண்ணிக்கிங்க. எத்தனை ஹெச்பியாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆம்பியர் கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், இவ்வளோ தான். ஆனால் கால்குலேஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஃபுல்லோட ஆம்பியர் கண்டுபிடிக்கான ஃபார்முலா பவர் ஈக்குவல் டு √3 VL IL cos π நமக்கு தெரியும். இது நம்ம அப்படியே இந்த பேராமீட்டர்ஸ் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ வந்து பவர் வந்து எத்தனை கிலோவாட்ன்றது 30. எல்லா பேராமீட்டருமே வந்து நம்ம வந்து கிலோவாட்டிலேருந்து வாட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். அப்போ 30 × 1000 இது அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், √3 1.732, VLன்றது லைன் வோல்டேஜ் வந்து 460, ஃபுல்லோட கரண்ட் நமக்கு தெரியாது, cos πன்றது வந்து 0.8. இப்போ I மட்டும் தேவை. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்ன ஒன்று இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வர்றப்போ வந்து டிவைடட் ஆகும். அப்போது நம்ம இதை கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து 47 ஆம்பியர் வரும். இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு இண்டக்ஷன் மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம தியரிட்டிக்கலாக என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட்ன்றது ஸ்டார்டிங் கரண்ட், ஒரு மோட்டரோடைய ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பேக் EMF வந்து 0வாக இருக்கும். இப்போ 4 to 6 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி தியரிட்டிக்கலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வெக் மோட்டாரை வந்து நம்ம மானிட்டரிங் பண்ணதில் வந்து 5 டைம்ஸ் எடுக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபுல் லோட் கரண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து 47 × 5 டைம்ஸ் கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 235 ஆம்பியர் வந்து இன்டஸ் கரண்ட் எடுக்குது இந்த 3 ஃபேஸு 40 HP மோட்டார். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம நோலோடு கரண்ட்டை பொறுத்தளவில் வந்து எந்த ஒரு மோட்டராக இருந்தாலும் சரி, அது மீடியம் வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எதாக இருந்தாலும் சரி 30% எடுக்கும். ஆனால் தியரிட்டிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 30 to 40% சொல்லியிருக்காங்க. அப்போது இது நம்ம அதை அப்படியே நம்ம இப்போ நோலோடு கரண்ட்டில் வந்து 30% அப்ளை பண்ணால் அப்படின்னா வந்து 40 ஆம்பியர், அதாவது 47 ஃபுல் லோடு கரண்ட் இன்ட்டு 30% போட்டி அப்படின்னா 14 ஆம்பியர் கிடைக்குது. இதே வந்து 40% நீங்கள் போட்டி அப்படின்னா வந்து ஃபுல்லோடு கரண்ட் 47 × 40%, அதாவது 40% அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து 18.8 ஆம்ஸ், அதாவது 14 to 19 ஆம்பியருக்குள்ளே நோ லோடில் இந்த மோட்ரு வந்து ஆம்ஸ் எடுக்கும். இதே வந்து ஃபுல்லோடு கரண்ட்டு, நமக்கு ஃபுல்லோடு கரண்ட் 47 ஆம்ஸ்ன்றது தெரியும். என்ன தான் வந்து நம்ம 47 ஆம்ஸ் இருந்தாலும் ஒரு மோட்டர் வந்து எப்போயுமே வந்து 100% நம்ம வந்து ரன் பண்ணவே மாட்டோம். அப்போ நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலாக 70 to 75% ஃபுல்லோடு கரண்ட் தான் எடுக்கும் ஒரு இண்டக்ஷன் மோட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெக் மோட்டரை பொறுத்தவரை நான் வந்து மானிட்டரிங் பண்ணதில் வந்து 70% ஆஃப் ஃபுல்லோடு கரண்ட் தான் எடுக்குது. அப்போது 47ன்றது ஃபுல்லோடு கரண்ட்டு இன்ட்டு 75% ஆஃப் ஃபுல்லோடு கரண்ட்டு. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. இது கால்குலேட் பண்ணி ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த 7/10 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.7 வரும். இதை நீங்கள் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32.9, அதாவது 33 ஆம்பியர் எடுக்குது. அதாவது நோ லோடாக இருந்துச்சுன்னா ஒரு 40 HP 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஃபுல்லோடு கரண்ட் 47 ஆம்ஸ் 49 ஆம்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட் எவ்வளோ எடுக்குது, 5 டைம்ஸ் எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ லோடு கரண்ட் எவ்வளோ எடுக்குது, 14 to 19 ஆம்பியர் எடுக்குது. மேக்ஸிமம் வந்து 19 ஆம்ஸ் கிட்ட எடுக்கும். ஓகேங்களா? அது ஃபுல்லோடு கரண்ட், அதாவது 75% ஆஃப் லோடு கரண்ட் எவ்வளோ எடுக்குது, 33 ஆம்ஸு. 47 ஆம்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆம்பியர் ரேட்டிங்கு. ஆனால் எவ்வளோ தான் எடுக்குது, 33 ஆம்ஸ் எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.